ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார பணியாரம் அப்புறம் முட்டை பணியாரம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், அப்புறம் 2 முட்டை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் உப்பு, அப்புறம் மாவு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் சாப் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கார பணியாரத்துக்கு வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம காரம் பணியாரம் பார்க்கலாம், செகண்ட் முட்டை பணியாரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் அதிகமாக சாப்பிடாதவங்க வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இந்த பணியாரம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தென் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பணியாரம் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா பணியாரக்கல் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பணியாரக்கல் எடுத்து நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோம் அப்படின்னா முறுவலான பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆகும். ஸோ ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இதில் ஆயில் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஒன் பை ஒன்னாக எல்லா குழிலையும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இதை ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டே கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்கோசரம் தான் இந்த ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறது. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது நான்ஸ்டிக்கு தான் இருந்தாலும் நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது எண்ணெய் பணியாரம்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதனால கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவே. தென் பார்த்தீங்கன்னா மாவு இப்போ நல்லா காஞ்சிச்சு பணியாரக்கல். ஸோ எல்லா குழிலையும் இப்போ மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தென் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் லோ பண்ணிடுங்க, ஏன்னா கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா பணியாரம்லாம் ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னொரு டைம் போடும்போது பார்த்தீங்கன்னா பணியாரம் சீக்கிரமாக திரும்பாது. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டைமே பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேம் ஃபர்ஸ்ட்டு ஒரு அரை வேக்காடு வர வரைக்கும் மட்டுமே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பி அகெயின் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா பணியாரம் வேகட்டும். எங்கன்னா அந்த பணியாரமோட அந்த ஸ்கூப் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி பணியாரத்தை திருப்புறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நான்ஸ்டிக் இருக்கிறதுனால பணியாரம் ஆட்டோமேட்டிக்காக அதே ரொட்டேட் ஆகுது. இன்னொன்று என்னென்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணதும் நல்லது தான். ஸோ அதனால் நான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கீழேயும் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பணியாரம் ஒன் சைடு கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போது இன்னொரு பக்கம் திருப்பி எல்லாமே அதே மாதிரியே திருப்பி விட்டுக்கலாம். ஸ்பூனில் திருப்புறதுனால அது திருப்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இது வரைக்கும் அந்த ஸ்கூப் இருந்துச்சுன்னா, பணியாரம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா ஈஸியாக திரும்பிடும். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது எனக்கு திருப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பணியாரம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் வரட்டும்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுட்ருக்கேன்.
ஃபஸ்ட்டு ஒரு செட்டு வேகுனது எல்லாமே வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முட்டை பணியாரம். இப்போ அந்த மாவுலேயே வந்து நான் என்ன பண்ணேன்னா முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தேவையான கரம் மசாலா, அப்புறம் பெப்பர், இது வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். மாவோட அது நல்லா ஜெல் ஆகிற மாதிரி அந்த முட்டை நல்லா ஜெல் ஆகணும். ஸோ அதனால் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்ச பணியாரம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.